அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருமல் நாயக்கருடைய செப்பேடுகள், அவருடைய செப்பேடுகள் எல்லாமே தொகுத்து ஒரு புத்தகமா இருக்கு. முன்னாள் தொல்லியல்துறை இயக்குனர் நடனகாசன் அவர்கள் வந்து வெளியிட்ட அந்த புத்தகமானது, நம்ம அத ஒவ்வொரு செப்பேட்லயும் வந்து எவ்வளவு தவறுகள் இருக்கு, அது எப்படி போலியா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி 3 பாகமா நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4வது பாகம். 4வது பாகம் நீங்க எல்லாருமே டைட்டில் பார்த்திருப்பீங்க. அதாவது வீரக்கொடுமன் வந்து திருமல் நாயக்கருக்கு பாத காணிக்கை செய்தாரா? அந்த செப்பேடு வச்சுதான் வந்து இத பரவலா வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படுது. அப்ப இந்த செப்பேடோட நம்பகத்தன்மை என்ன அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேத்து போட்ட காணொலியில என்னென்ன வந்து கேள்விகள் இருக்கு, அந்த நமக்கு உண்டான கேள்விகள் என்னென்ன இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு உண்டான காணொலிக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட், நாயக்கனிடம் வாட்ச்மேன் வேலை பார்த்தவன் ராம்நாடு கல்லன், கல்லனுக்கு சேதுபதி பட்டம் ஒரு கேடா? சரி. கல்லர் மறவர் கனத்ததோர் அகமுடையார் மெல்ல மெல்ல மருவி வெள்ளாளன் 7 வீட்டு வெள்ளாளர் துளுவ வெள்ளாளன் பிள்ளை சேர்வை மலவன் இன்னும் பல சாதி பட்டங்கள். ஆனால் ஒரிஜினல் கல்லன் கல்லன்னா திருடன், திருடன்னா சாதி பட்டம் ஒரு கேடா? யாருன்னா வந்து இளவரசன் பகடை. இளவரசன் பகடை என்பவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து போட்டிருக்காப்புல. தம்பி, அது எங்களுக்குள்ள வந்து நாங்க இருக்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். சரிங்களா? தமிழர்களுக்கு உண்டான அந்த சாதிய வேறுபாடுகள், அந்த சாதிய வன்முறைகள், அது எல்லாத்தையுமே வந்து நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட துருத்தியை வந்து ஊதிக்கிட்டு இருந்தாலே போதுமானதுதான். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து உங்களோட வன்மை வந்து இதுல நல்லா தெரியுது. அந்த வன்மத்துக்கு வந்து நான் ஆள் கிடையாது. மாரி செல்வம், அண்ணா எனக்கா அழகுமுத்து சேர்வைக்காரர் பற்றி போடுங்க அண்ணா. நான் அவர் மறவர் இனம் என்று பார்த்து இருக்கே, அது உண்மையா இல்லை பொய்யா என்று நிரூபிக்க முடியுமா உங்களால்? அதாவது நான் ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அழகுமுத்து கோன், அழகுமுத்து சேர்வைக்காரர், இந்த இந்த பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? இந்த பிரச்சனையை வந்து நான் வேற விதமா வந்து அணுகுறேன். எப்படி அணுகுறேன்னா, அழகுமுத்து கோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிரிட்டிஷ் டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. நான் தேடின வரைக்கும் வந்து இல்ல. அப்படி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எது இருந்துச்சுன்னா வந்து இந்த புக்கு இந்த பேஜ்ல இந்த லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் அதாவது கடித பரிமாற்றத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அழகுமுத்து அழகுமுத்து சேர்வையா அழகுமுத்து கோர்வை, ஓகே. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணிருக்காப்ல, எங்க இருந்தாப்ல, அவர் சுதந்திரத்துக்காண்டி என்ன செஞ்சாரு, யார் யாருக்கு வந்து ஃபைட் நடந்துச்சு, அந்த ஃபைட் எப்ப நடந்துச்சு, பேட்டில், இந்த பேட்டில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எங்க இருக்குன்றத வந்து எனக்கு மென்ஷன் பண்ணினா அதை டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போலாம். அடுத்து வந்து விஜயராகவன், கமெண்ட் போடுகிற போது சரித்திர ரீதியாக பதிவு போட வேண்டும். அதை விடுத்து தனிநபர் தாக்குதல் கூடாது. தமிழ் வருடங்கள் 60 கணக்கிடும் போது தவறு ஏற்பட வாய்ப்பு அதிகம். சரியான ஆங்கில ஆண்டு அறிய ஜோதிட சேனலில் அறியலாம். ஜோதிட சேனலுக்குலாம் வந்து போடணும் கிடையாது சார். டைரக்டாவே வந்து நீங்க இப்போ ஒரு கேலண்டர் எடுத்தீங்கனாலே அது வந்து பிங்கள வருடம், ஜெய வருடம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட துன்மிய வருடம் நிறைய வருடங்கள் வரும். ஒவ்வொரு வருடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் வரும். சக ஆண்டுன்னு போட்டாங்கன்னா நீங்க 78 வந்து கால்குலேட் பண்ணணும். இல்ல தமிழ் வருடத்தை போட்டாங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க 60 வருடத்தை வந்து நீங்க கழிச்சுட்டு போனாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆண்டும் அதுக்கு முன்னாடி இருக்கிற மத்த ஆண்டுகள் பிங்கள ஆண்டுகள்ல இருந்து எல்லா ஆண்டுகளோட வரிசையை வந்து பார்த்தா கரெக்டா வருது. இருந்தாலும் மத்தவங்க திருப்திக்காண்டி வந்து அந்த 5 குறைத்தும் 5 கூட்டியாவது அந்த திருமல் நாயக்கரோட காலகட்டத்துக்குள்ள வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தா வரலை. அதனாலதான் வந்து நான் அந்த கணக்கு பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா தவறு இருந்தாலும் பாருங்க, பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். வெள்ளியங்குன்றம் ஜமீனுக்கு தேரில் ஏறி வல்லம் வீசக்கூடிய உரிமை கிடையாது. எனக்கு 31 வயதாகிறது. இதுவரை வெள்ளியங்குன்ற குடும்பம் குடியுரிமைக்காரருக்கு ஒரு மரியாதை வழங்கப்படும். தேங்காய் உடைத்து தூக்கி வைக்கக்கூடிய உரிமை வல்லாளப்பட்டி பெரிய அம்பலார் அவர்களே. மத்தம் மேல்நாடு தாய் கிராமம் வல்லாளப்பட்டி. தேங்காய் உடைத்து தேரோட்டத்தை துவக்கி வைப்பவர் மத்தம் மேல்நாடு வல்லாளப்பட்டி பெரிய அம்பலார். இதை நானே நேரில் இருந்து பார்த்திருக்கேன். இந்த தேரோட்டத்துல நானே கலந்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா கள்ளழகர் தேரோட்டமும் கள்ளர் மரியாதைகளும் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியில் நான் போட்டிருப்பேன். அந்த காணொலியிலே வந்து நான் டைரக்டா வந்து அந்த தேர்தலுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நான் வடத்தை பிடிச்சி இழுத்து அந்த நாட்டாளரோட வந்து பாத்தீங்கன்னா இழுத்து வந்த அந்த வீடியோ வந்து நம்மளுடைய சேனல்லே வந்து நான் போட்டிருக்கேன். நான் நீங்க பார்த்தாலே தெரியும். அதுல இந்த மத்தம் மேல்நாடுன்றதுல இருக்கிற தாய் கிராமமா இருக்கக்கூடிய இந்த வல்லாளப்பட்டி கிராமம், அந்த கிராமத்தை சேர்ந்த அம்பலார் இல்ல பெரிய அம்பலார் தான் வந்து ஏறி அதை வந்து வல்லம் வீசுவாப்புல. வல்லம் வீசுறதுக்கு அப்புறம் தான் வந்து அது நகரவே ஆரம்பிக்கும்.
அப்ப அந்த தேர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 45 அடி 50 அடி குறைஞ்சது 50 அடி தள்ளி நின்று ஒருத்தர் கொடை பிடிக்க அந்த கொடைக்குள்ள வந்து இந்த குருடுப்புக்காரர் நிப்பாப்புல. அவ்வளவுதான். தேர் ஆட்டோமேட்டிக்கா நகண்டு போய்கிட்டே இருக்கும். ஆக இத ஒருத்தர் சொல்லியிருந்தார்ல நேத்து, நம்ம கமெண்ட் வந்து சொல்லியிருந்தார்ல, அவர் தான் பண்ணுவாரு, இவர் தான் பண்ணுவாருன்ட்டு. அப்படி கிடையாது. ஆடி தேரோட்டம் முழுக்க முழுக்க அது அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா வல்லாளப்பட்டியில இருக்கிற பெரியம்பலார்களால நடத்தப்படக்கூடிய ஒரு இதுதான். அது மட்டும் இல்லாம மத்த மேல்நாடுன்றது 10 கட்டு பரப்பு நாடுன்னு சொல்லுவாங்க. அது அழகர் கோயில்ல இருந்து மேலூருக்கு முன்னாடி வரைக்கும், அழகர் கோயில்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதூருக்கு புதூருக்கு முன்னாடியும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கடை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பறந்து விரிந்திருக்கின்ற ஒரு நாட்டு கட்டமைப்புன்னு சொல்லி மதுரை மேனுவல்லையும் மதுரை கெஜெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் இருக்கு. அண்ணா பாண்டியர்களின் சுந்தரமுடி இந்திர ஆரம் பத்தி சொல்லுங்க. அரசப்பட்டி செப்பேடு பற்றி பதிவிடுங்க அண்ணா. அரசப்பட்டி செப்பேடு பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். பாண்டியர்களுடைய சுந்தரமுடி இந்திர ஆரம் பத்தி கண்டிப்பா நம்ம பேசுவோம். ஏன்னா அதனை தொடர்ந்து அப்படியே சோழர் வரலாறும் வந்து அது அடாப்ட் ஆகும். ராஜேந்திர சோழரும் வந்து பாத்தீங்கன்னா அது வருவாரு. ராஜராஜ சோழரும் அதுல வருவாரு. அது ஒரு நல்ல டாபிக், நம்ம எடுத்து கண்டிப்பா பேசுவோம். அண்ணா அனைத்து தமிழ்குடி சமுதாயங்கள் பெயர்கள் மட்டும் வீடியோவா போடுவீங்களா? நிச்சயமா போறேன் நான். நிறைய பேர் கேட்டாங்க. நம்மளோட இதுலயே சாதி சான்றிதழ்ல ப்ராப்பரா யார் யார் வந்து அந்த இதுல வர்றாங்களோ, அதாவது அரசு அறிவிக்கப்பட்ட சாதி சான்றிதழ் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுல யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்ன்றதை வந்து தாராளமா நான் எடுத்து நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன். அண்ணா கண்டதேவி ஹிஜ்ரா கல்வெட்டு பற்றி போடுங்கள். நான் கண்டிப்பா பதிவிடுங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த அந்த கல்வெட்டு வந்து தொழில்துறையில இருந்து இந்த ஹிஜ்ரா கல்வெட்டுன்னு சொல்லி தமிழ்நாட்டுல 3 இருக்கு மொத்தம். ஒன்னு திருக்கோலக்குடி, இன்னொன்னு கண்டதேவி, இன்னொன்னு கோயம்புத்தூர். அதுல அந்த கண்டதேவி கல்வெட்டு தான் வந்து ஒரே கல்வெட்டுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட சமுதாயங்கள் வந்து அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. யார் யார் அந்த காலத்துல வந்து சமூக நிலைகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றதை வந்து நம்ம பாத்துக்கலாம். இதோட காலகட்டம் கூட வந்து பாத்தீங்கன்னா 13 நூற்றாண்டுக்கும் 14 நூற்றாண்டுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. அதையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த கல்வெட்டு எடுக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து பாண்டிய மன்னர்கள் உயிரோடு இருந்தார்கள், பாண்டியர் படைகளும் இருந்தது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த காலகட்டத்திலேயே வந்து சமூக ஏற்றத்தாழ்வு எப்படி இருந்துச்சுன்றதை வந்து இந்த கல்வெட்டு நமக்கு வந்து உணர்த்துகிறது. ஆக கண்டிப்பா அந்த கல்வெட்டை நேரடியாவே வந்து வீடியோ எடுத்து போறேன். ஏன்னா அது எங்க ஊர். அது நான் அந்த கல்வெட்டை வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல தவிர்த்து போனேன் நான். பட் இருந்தாலும் வந்து காலத்தின் கட்டாயமாக அந்த கல்வெட்டை வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்து போறேன். முதலாக அதை போட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக்லயும் போட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணசாமி ஐயங்கார கிட்டத்தட்ட வந்து இன்னையிலிருந்து ஒரு 200 வருடங்களுக்கு முன்பாகவே வந்து அதை பதிவு செய்திருந்தார் அவரோட புத்தகத்துல. சவுத் இந்தியன் அண்ட் முகமதன் இன்வேடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. பட் ஆனா வந்து அவர் எடுத்த படியில வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுனால அடுத்து உஞ்சனை வட்டார கல்வெட்டுன்னு சொல்லி புத்தகம் வந்துச்சு. அந்த புத்தகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதன் பின்பு தொல்லியல் கழகத்துல இப்போ ஒரு 1 இயர் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அவங்க வந்து அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து நிறைய கட்டளைகள் எல்லாம் இருக்கும். அது வந்து நீண்ட நெடிய ஒரு வரலாறு. கண்டிப்பா நான் அதை பத்தி போடுறேன். கம்மவார் நாயுடு சமூகம் பற்றிய தகவல் சொல்லுங்க அண்ணா. கம்மவார் கண்டிப்பா நம்ம கம்மவார் நாயுடு பத்தி வந்து நான் நிறைய ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வாழும் பிறமொழியாளர்கள் பட்டியல வந்து நான் பேசியிருக்கேன் தம்பி. நீங்க அதை கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. யூ ஆர் எ ஸ்டாப் இட் ஃபெலோ. யூ ரெடி டு அவர்ஸ் ரியாக்ஷன். பயமா இருக்கு ரொம்பியும். தம்பி அதிமுக திமுக முதலான கட்சிகளின் வேட்பாளர்களின் இனம் தாய்மொழி பற்றி பதிவிடுங்கள். நிச்சயமா இப்ப நேத்து தான் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இன்னும் வேட்பாளர் பட்டியல் வந்து ஒரு 2 நாள்ல வந்து எல்லாரும் வெளியிட்டுருவாங்க. அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, தாவேக்காவும் சரி. தாவேக்கா இப்ப வரைக்கும் கூட்டணி இழுபறியாக போய் கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. 60 கடைசியா விஜய் அவர்கள் 60 சீட்டும் டெப்டி சிஎம் வரைக்கும் வந்து அவர் இறங்கி வந்துட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 60 சீட்டு அங்க கொடுத்தீங்கன்னா அடுத்து பிஜேபியோட கூட்டணி அதுல ஒரு 40 சீட்டு வந்து போயிருச்சுன்னா அப்ப மீறி எத்தனை தொகுதி தான் வந்து நாங்க ஏடிஎம்கே நிக்க முடியும், டெப்டி சிஎம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இவர் அடம்பிடிக்கிற மாதிரியும் அமித்ஷா அவர்கள் வந்து தீவிரமான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கான்றதுதான் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமான எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எல்லா கட்சி எக்ஸப்ட் நாம் தமிழர். ஏன்னா இவனுங்களே வந்து பாத்தீங்கன்னா தம்பட்ட அடிச்சுக்குவானுங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா இருக்காங்க, நாங்க அதனால இவங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரும்பான்மையா இருக்காங்க, அதனால நாங்க அவங்களுக்கு அவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்களே தம்பட்ட அடிச்சுக்குவாங்க. ஆனா யார் பெரும்பான்மை, யார் சிறுபான்மை, யார் வந்து இந்த இவ்வளவு தூரம் இருக்காங்கன்றத வந்து இது வரைக்கும் சமுதாய ரீதியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடைசி 1951 முடிஞ்சு போச்சு.
அந்த ரிப்போர்ட் படி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து மெஜாரிட்டி கம்யூனிட்டி எடுத்துட்டீங்கன்னா அது பறையர் சமூகமும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து வன்னியர் முக்குலத்தோர்களும், அது பின்பு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாளர் சமுதாயமும் வந்து பாத்தீங்கன்னா முறையே வர்றாங்க. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கிறப்ப இவனுங்களா வந்து சாட்டை துரிமன், இவங்க வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி பேர், இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல, அதனால நாங்க பாத்தீங்கன்னா 10 தொகுதி இருக்கோம். நிக்க போற 234 தொகுதியும் தோக்கதான் போறானுங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாக்கியானம் வரை பேசிக்குவாங்க. பட் இருந்தாலும் திமுக, அதிமுக, தாவேகா இந்த 3 கட்சியிலுமே வந்து யார் யார் வந்து என்னென்ன சமுதாயத்துக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம தவிர்த்து போடலாமா, இல்ல அதையும் சேர்த்து போடணுமா, இல்ல ஒரு அதிமுக, திமுக, தாவேக்கால 3 கட்சியில இருக்கவங்களுக்கு மட்டும் பிறமொழியாளரை பத்தியும் போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டா போதுமா? இது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ப்ரோ, உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நாயக்கர் டைம்ல அவங்க கூட நின்னு அவன் சொல்ற வேலை பார்த்தவதால தான் சிலர் இன்று நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்பது உண்மையா? அப்புறம் ஏன் பிரதர் தமிழ் 5 திணைகளில் பாலை நிலத்தில் வாழ்ந்தவர்கள் களவு வழிப்பறை என போட்டிருக்கு, ஆனால் அவர்கள் மன்னர் பரம்பரை என தங்களை கூறிக்கொள்கிறார்கள்? சிரிப்பு. சொல்லுங்க பிரதர், இல்ல இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க. சிரிங்க சிரிங்க, எல்லாரும் சிரிங்க. இப்படிக்கு நெல்லை திணை நாயக்கர் காலகட்டத்தில் விவசாய பணிகளுக்காக ஆப்பிரிக்க மக்களை அடிமை முறையில் விலக்கி வாங்கி கொண்டு வந்ததாக கருத்து நிலவுகிறது. செக் பண்ணி பார்த்துருவோம். டிஆர்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஹேர் க்ரோ இன்க்ரீஸ் ஆகும். ஹேர் அண்டு மூக்கு மீசை உங்களுக்கு நல்லா இருக்கும். யார் யாது? சரி, நான் பார்க்குறேன்ப்பா. ஊசி பிஆர்பி பண்ணணுமா? சரி, பண்ணிடுவோம். ஓம் தகவோ ஒச்சாண்டமல் ஒச்சாண்டவர் கருப்பாயம்மன் தடியர் குலதெய்வங்கள் நல்லாட்சி போற்றி போற்றி போற்றி. நன்றி. சரி, அரசப்பட்டி செப்பேடு. அதன அரசப்பட்டி செப்பேடு. இந்த அரசப்பட்டி செப்பேடு தான் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலமாக ஒரு 2 சமுதாயத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மாறி 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 நீதான் பாத காணிக்கை செய்தவர், இல்ல நீதான் பாத காணிக்கை செய்தவங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா வரலாறு ரீதியாக மோதிக்கொள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது தான் இந்த அரசப்பட்டி செப்பேடு. நம்ம ஏற்கனவே வந்து அதாவது அதே மாதிரி இந்த அரசப்பட்டி செப்பேடு சார்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தர்மத்துப்பட்டி செப்பேடு பார்த்திருக்கியா? நீயும் வந்து பாத்தீங்கன்னா திருமல் நாயக்கருக்கு வந்து ஆட்டுக்கிடா அரிசி பருப்பு எல்லாம் வந்து காலில் வச்சு பாத காணிக்கை வந்து செஞ்சு நீயும் உரிமை வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் ஒரு இது எடுத்து போட்டாங்க. அந்த தர்மத்துப்பட்டி செப்பேடு தான் வந்து மொத்தம் 3 செப்பேடு இருக்கு. அதுல தேவர் சமுதாயம் சார்ந்தது செப்பேடு. அந்த செப்பேடுல வந்து ஒண்ணு வந்து நம்ம டீபங்க் பண்ணிட்டு அது போலியானதுன்னு சொல்லி, ஆக இவங்க மேல சொல்ற அந்த குற்றச்சாட்டான அரசப்பட்டி செப்பேடு, இந்த அரசப்பட்டி செப்பேடை பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு டீபங்க் பண்ண போறோம். இதுல என்ன தவறு இருக்கு? இதுல அப்படி வந்து ஆண்டு கணக்கெல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்களா, இல்ல பழைய மாதிரியே செஞ்சுட்டாங்களா, எவ்வளவு தவறு இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அரசப்பட்டி செப்பேடுன்றது மதுரை மாவட்டம் திருமங்கலம் இருக்கிற எல்லா செப்பேடும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுரை மாவட்டம் திருமங்கலத்து பக்கத்துலதான் வருது. இது மேலூர் பக்கம் வர மாட்டேங்குது, ஒத்தக்கடை பக்கம் வர மாட்டேங்குது, இல்லைன்னா வந்து இங்கிட்ட உசிலம்பட்டி பக்கம் வர மாட்டேங்குது. இந்த சுத்தி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமங்கலம் சுத்தியே நடக்குது. சரி, ரைட், ஓகே. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த அரசப்பட்டி இடத்தில் திரு வீரகுடும்பம் என்பவரிடம், அதாவது வீரகுடும்பம்ன்றவர்கிட்ட டைரக்டா வந்து எடுத்து வாங்கியிருக்காங்க, பட்டயம் உள்ளது. 1963, 64 இந்திய தொழில்துறை மூலமாக இந்த செப்பேடு வந்து பாத்தீங்கன்னா வெளியிடப்பட்டு இருக்குது. இது முத வந்து நடன காசிநாதன் வெளியிட்ட செப்பேடு கிடையாது. இது ஆல்ரெடி வந்து இந்தியன் ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இதை வெளியிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த செப்பேடு வந்து உள்ள இருக்கிறதுல என்ன இது இருக்கு அப்படின்றத வந்து நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. மதுராபுரி தளத்தில் இருக்கும் ராசமானிய ராயத்திரி திருமல நாயக் அவர்கள் கவண்டையின் கோட்டை ஒரே இடத்தில் வந்து இருந்து சீர்மை பார்க்கும் பொழுது அரசப்பட்டி குடும்பன் வீரக்குடும்பன் அரிசி பருப்பு ஆட்டுக்கிடாய் பசு என பாத காணிக்கை வைத்து இவ்வளவு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாப்ல. என்னன்னா வந்து இந்த மதுராபுரி தலம், மதுராபுரின்றது வந்து மதுரையை குறிக்கும். ராசமானிய ராயத்திரி திருமலை நாயக் அவர்கள், திருமல் நாயக்கர் மன்னர் வந்து அந்த காலத்துல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதனால அவர் பேரை மென்ஷன் பண்ணி கவண்டங்கோட்டை, அந்த கவண்டங்கோட்டை ஒரு இடத்துல வந்து இவர் ஒரே இடத்துல வந்து சீர்மையை பார்க்கும் பொழுது அப்ப வந்து பார்வையிட வர்றப்ப அவர் பாதத்துல வந்து அரிசி பருப்பு பசுமாடு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கடாய் இதெல்லாம் வச்சு அவரோட பாத காணிக்கை வச்சு கோரிக்கை வைக்கிறாப்ல.
என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா, இந்த மடை திறக்கும் உரிமையில வந்து இருக்கு. அதுல எனக்கு வந்து சின்ன காணிக்கை 2 பெரிய காணிக்கைன்னு சொல்லி வந்து எனக்கு வந்து இந்த இதெல்லாம் குடுக்கணும், உரிமையெல்லாம் குடுக்கணும்னு சொல்லி இந்த வீரக்குழுமன் வந்து ரெக்வெஸ்ட் வைக்கிறாப்ல. யார்ட்ட வைக்கிறாருன்னா திருமல் நாயக்கர்ட்ட வந்து வைக்கிறாப்ல. இதுதான் இந்த செப்பேடோட சாராம்சம். சரி, இந்த செப்பேட்ல வந்து என்ன மிஸ்டேக் இருக்கு? மிஸ்டேக் இருக்கான்றத நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, இந்த செப்பேட்டோட அறிவுறுத்தலின்படி இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7/6/1654 அதாவது வந்து பாத்தீங்கன்னா செய வருடம். இந்த இது என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா வந்து செய வருடம் சொல்லி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த செய வருடத்துல வந்து ஆனி மாதம் 9ஆம் நாள் சொல்லி வந்து மேல மென்ஷன் பண்ணிருக்கு. அதாவது இந்த மதுராபுரி தளத்திற்கு முன்னாடி உள்ள லைன்லயே இதை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த செய வருடம்ன்றது வந்து நம்ம கால்குலேஷன் வழக்கம் போல அந்த 60 வருஷத்தை வந்து கழிச்சு கழிச்சு கொண்டு போனாதான் வந்து நம்ம எக்ஸாக்டா வந்து எந்த வருஷன்றதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப இதுல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப செய வருடம் வந்து எப்ப முடிஞ்சிருக்குன்னா 2014 இருந்து 2015 இதுதான் வந்து ஜெய வருடமா வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. இந்த 2014 வந்து செய வருடம் வந்ததுனால இதுல நம்ம வழக்கம் போல வந்து ஒரு 60 வருடம் வந்து கழிச்சு கொண்டே போகணும். அப்ப ஒரு 6 தலைமுறைக்கு முன்னாடி கொண்டு போகலாம். அதாவது 6 into 6 அதாவது 6 36 360 வருது. 360 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து நம்ம போகணும். போகி 2014 இருந்து 360 வருஷத்தை வந்து கழிக்கணும். கழிச்சோம்னா வந்து எப்ப வருதுன்னா கிபி 1654 எக்ஸாக்டா வருதுங்க. என்னப்பா மத்த செப்பேடு மட்டும் வந்து அந்த வருஷம் வருது, இந்த வருஷம் வருது, தப்பா இருக்கு, அது தப்பா இருக்கு, ஒரு 5ஆவது கூட்டி பார்ப்போம், 5ஆவது கழிச்சு பார்ப்போம், 5ஆவது பெருக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லுவீங்க. இதுல என்ன வந்து இந்த மாதிரி சொல்றீங்க, இது வந்து நீங்க வந்து வேற மாதிரி அணுகுறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கிடையாதுங்க. செய வருடம் இப்ப நீங்க போய் தமிழ் கேலண்டர் எடுத்து பார்த்தாலும் தெரிஞ்சு போயிடும். 2014 வருஷம் தான் வந்து செய வருடமா வந்து இருந்திருக்கு. அந்த செய வருடத்துக்கு வந்து கரெக்டா 6 தலைமுறைக்கு முன்னாடி போனோம்னா 360 வருடம் வருது. 360 வருடத்தை வந்து கழிச்சோம்னா 2014 இருந்து 4, அதுக்கப்புறம் 1ல இருந்து 6 வந்து கழிச்சோம்னா 5, அடுத்து 9ல இருந்து 3 கழிச்சோம்னா 6, அடுத்து வந்து 2 வந்து அங்க 1ஆ மாறிடும் 1654. ஆக இந்த புத்தகத்துல இந்த செப்பேடுல கொடுத்த வருடம் கரெக்டா அதுல மேட்ச் ஆயிருக்கு. அதுக்கு இணையான தமிழ் வருடம் கரெக்டா மேட்ச் ஆகுது. ஆவணி மாதம்ன்றது மேட்ச் ஆகுது. 2வது அவங்க கொடுத்த வருஷம் மேட்ச் ஆகுது. நாள் மேட்ச் ஆகுது. 7ஆம் தேதி 6வது மாசம் எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் இது வந்து வேற ஏதாவது வந்து நம்ம எதுவும் தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு பார்த்தா திருமல் நாயக்கர் வாழ்ந்த உங்களுக்கே தெரியும். திருமல் நாயக்கர் வந்து முடிசூடி ஆட்சி செய்த வருடம் கிபி 1623 முதல் கிபி 1659. ஏறத்தாழ வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா ஆட்சி பண்ண ஒரு காலகட்டத்துல 1654 வருடம் இந்த செப்பேடு வந்து பாத்தீங்கன்னா திருமல் நாயக்கர் காலத்தினால எழுதப்பட்டது அப்படின்ற மாதிரி வந்து இந்த இது வருது. அப்ப 59ல அவர் இறந்து போயிடாப்புல. ஆனா இந்த 54ல வந்து இந்த செப்பேடு கொடுத்திருக்காங்க. அப்ப அவர் உயிரோட இருந்த காலகட்டத்துலதான் இந்த செப்பேடு வந்து பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்குன்றது வந்து இந்த இடத்துல நிரூபணம் ஆகுது. சரி, வேற ஏதாவது வந்து பார்த்தா மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்தா எழுத்து முறைகள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல எழுதப்பட்ட மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிற்காலம்னா என்னது? 16ஆம் நூற்றாண்டுக்கும் 17 நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட மாதிரி வந்து இருக்குன்ற மாதிரிதான் இந்த எழுத்து வடிவமைப்பு வந்து இருக்குது. ஆனா வருடமோ இல்ல வேற எது விஷயங்களோ இதுல வந்து ஏதாவது தவறுக்கும் பார்த்தா எந்த தவறும் இல்லை. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் கார்பன் டெஸ்ட். ஃபைனலா வந்து இது நம்ம உண்மையா பொய்யா நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்மள்ட்ட இருக்கிற இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா வந்து கார்பன் டெஸ்ட். நீங்க இங்க இருந்து குஜராத்துக்கு அனுப்பிச்சோம்னா கார்பன் டெஸ்ட் ஆகி இந்த இது வந்து எத்தனை நாள் பழமைன்றதை வந்து தாராளமா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து அடுத்து நம்ம இது உண்மையா பொய்யான்றது கொண்டு போறதுக்கு உண்டான அடுத்த கட்டம். அதாவது சொல்லுவாங்கல்ல இந்த உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வரைக்கும் இப்போதைக்கு இந்த செப்பேடானது உண்மைத்தன்மை இல்ல. அப்பீல் போனோம்னா கடைசியா கார்பன் டெஸ்ட் கொண்டு போனா மட்டும்தான் வந்து அது கடைசியா இல்ல இப்படி அப்படின்னு சொல்லி மாறி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆக அரசப்பட்டி செப்பேடு இப்போது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த செப்பேடோட நம்பகத்தன்மையாக தான் உள்ளது என்பது வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு எழுத்தாக உள்ளது. ஆக இங்கே இருக்கும் தமிழ் சமுதாயங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கீழ்நிலையாகவும் இழிவு நிலையாகவும் மற்ற சமுதாயத்தை வந்து பேச வேண்டாம் என்றதுதான் என்னுடைய கோரிக்கையாவே இருக்குது. நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன். நான் இந்த ஃபேஸ்புக்லயும் சொல்லியாச்சு, தேவர் சமுதாயத்திலையும் சொல்லியாச்சு, வெள்ளாளர் சமுதாயத்தையும் ரெக்வெஸ்ட் வச்சாச்சு, தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தையும் ரெக்வெஸ்ட் வச்சாச்சு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா
நாங்க தான் ஒரிஜினல் வேளாளர், நாங்க தான் ஒரிஜினல் பாண்டியர், நாங்க தான் ஒரிஜினல் மூவேந்தர் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை வர்றப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி செப்பேடுகள் பூராத்தையும் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு விதமா வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க. பட் ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பார்த்த இந்த திருமணநாயக்கர் செப்பேடுல எல்லா ஆண்டுகளும் தவறா வர்றப்ப இது ஒன்று மட்டும் வந்து கரெக்டா வருது. அப்ப இந்த செப்பேடை வச்சுதான் வந்து மத்த செப்பேடுகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்குமோ, வருடங்கள் இந்த மாதிரி போடப்பட்டிருக்குமோ, அந்த வருடங்கள் ஏன்னா இது செய்ய வருடம்னு சொல்லி கரெக்டா போட்டிருக்காங்க, கரெக்டா மேட்ச் ஆகுது. இதே செய்ய வருடத்தை வந்து நம்ம செப்பேட்ல போட்டோம்னா தவறாயிரும்னு சொல்லி தான் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து துன்மிகை வருடம், அந்த வருடம் சொல்லி வந்து மாத்தி போட்டாங்களோ அப்படின்றது தான் வந்து எனக்கு தோணுது. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன தோணுன்றதை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.